ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்விக்கி கிருஷ்ணன் சேனல். நான் தான் உங்கள் ஸ்விக்கி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சைக்கிள் ஏர் பம்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்டோட லிங்க்லாம் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 6 வோல்ட் மினி ஏர் பம்ப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3.7 வோல்ட் பேட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைக்கிள் மவுத் கனெக்டர். நெக்ஸ்ட் 12 வோல்ட் ஃபீமேல் கனெக்டர். நெக்ஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்லேயோ ஒரு மைனஸ்லேயோ ஒரு வேறு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேட்டரி சீரியஸ் லைனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி அவுட்புட்டுக்காக 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பம்ப் எடுத்துக்கோங்க. பம்பில் பார்த்தீங்கன்னா மோட்டரில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் பேட்டரி ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் ஒயரையும் மோட்ரு ப்ளஸ் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்சை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 12 வோல்ட் ஃபீமேல் கனெக்டர் எடுத்துக்கோங்க. இதில் ப்ளஸ்ஸாக பேட்டரி ப்ளஸ்லையும் மைனஸாக பேட்டரி மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டியூப் எடுத்துங்க. இந்த டியூப்பை மவுத் கனெக்டர்லேயும் நம்ம ஏர் பம்ப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க.